இப்போ ஒரு டீம் இங்க வர போறீங்க. சரி. அந்த டீம்ல ஒருத்தங்களோட கண்ணையும் காதையும் வந்துட்டு பொத்திடுவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்இடில வந்துட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அது என்ன பாட்டு அப்படின்னு நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்க போறீங்க. சரி. அந்த பாட்டை நீங்க நல்லா பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு உங்க டீம் மெம்பர் கண்ணை மூடி காதை மூடி இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க டீம் எல்லாம் சேர்த்து நடிச்சு அந்த பாட்டை கண்டுபிடிக்க வைக்கணும். கேம் ரூல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் யார் டீம் வந்துட்டு கூப்பிடலாம்? வந்து உங்க டீம் தான அதிகமா பேசிட்டு இருக்காங்க. ஏன் டீமா? சோ ஏன் டீம்ல வந்துட்டு நான் சூஸ் பண்றேன். ஏன் டீம்ல கண்ணை கட்டி அமைதியா இருக்க போது யாருன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ். தமிழ் செல்வி take you shopping to the நல்லி அண்ணா இப்படி வை. டேஞ்சர் போர்டு மாதிரியே இருக்கு. என்ன ஜிம்சி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோ உங்களுக்கான விஷுவல்ஸ் இதோ. ஐயோ வாய்ப்பே இல்ல. இதான் நீங்க. ஓகே. நான் எழுதி தரேன். அந்த படத்தை அவ பாத்துருக்கவே மாட்டான். நான் எழுதி தரேன். நீ அது வந்துட்டு கரெக்டா பண்ண மாட்டேன்றது. நான் எழுதி தரேன். Artist. அடுத்த வாரம் நீ ஷோ பண்ண மாட்டே. நான் எழுதி அவ அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் போறா. நான் எழுதி தரேன். அவனை சொல்லி நிறுத்துங்களா? இப்போ நம்ம வந்துட்டு அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பார்க்க போறோம். Your time starts now. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டது. ஓ குரலி வித்தையா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அனிமல் லயன். லயன் கிங்கா? ஏய் போடு ஆடு. லயன் ஆடு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. என்ன இது என்ன தமிழா? டேய் ஆன் சொல்லு. சிங்கம். ஈஸ்வரை சிங்கம். அந்த படத்துலதா அந்த படத். டேய் அங்க பாரு மார்ச் பாஸ் அங்க பண்ணு. பிளேடர் சூர்யாவோடதா? ஐயோ. டேய் யார் பண்ணுவா? என்னம்மா இது இது யாரு கடிக்கிறா? பண்ணுவா? ஓ அப்ப ஏன் சிங்கம் வந்தாங்க? மா இருமா, இவள நடிக்க சொல்லுவோம். நீ கண்டுபிடிக்கிறேன்னு பாப்போம். இது வேறயா? வாங்க. பாரு, ஆனா நீ கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, இவங்கெல்லாம் நாங்க இந்த எபிசோடு தோத்துட்டோம்னு மூடிட்டு போயிடணும். இந்த டீம்லயே கிட்டத்தட்ட பெர்ஃபார்ம் பண்ணது நான் தான். என்னது கிட்டத்தட்ட என்ன? இல்ல அந்த டீம்ல வெறும் ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான்ப்பா. கார்த்தி நீ அண்ணன் சங்கரனை பண்ணது பாத்தியா? சங்கர் அக்கா பண்ணது பாத்தியா? இல்ல எங்க பாரு. சரி எனக்கு ஒரே டவுட். அங்க இருந்து யாருக்கு டாடா காமிச்சிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருந்த கார்த்தி? ஓகே சோ இப்போ நம்ம சைத்ராக்காக சிங்கம். சிங்க நட. இது அந்த விக்ரம் சரோடதா? தூள் படமா? மதுரை வீரன் தானே? நானே தலைவி என்ன காப்பாத்திட்டாப்ப. டார்லிங் உங்களுக்கான செகண்ட் விஷுவல் சாங். ஏய் நான் ரீமாசன். Your time starts now. என்ன பாட்டு தெரியலையே. குழந்தைங்க விளையாடுறாங்களா? பாட்டி ஓடுறாங்க பாரு. நீ யாரு? நீயும் சிங்கமா? அவன் ஆமை. ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுக்காதடா. அவன் ஹீரோ யார் சொல்லு? ஓடு இல்லாத ஆமை அவன். யார் அது? டேய் கல்யாணம் பண்ணிக்கிறியா? புது பாட்டா பழைய பாட்டா? நல்லா கேளு, நான் சிச்சுவேஷன் சொல்றேன். சொல்லு. ஒரு பாட்டி, ஏச்சி போடா. நான் சொல்றது கேளு. ஒரு பாட்டி பயிர் வைக்கிறதுக்காக வந்தாங்க. இவன் கன்ஃபியூஸ் பண்றான். ஏற்கனவே இது தெரியல. இங்க பாரு, அந்த மழை காலத்துல இருக்கிற தவளை, கட்டி போன தவளை. என்ன பாட்ரி? இப்ப பாட்டி நாயா மாறிட்டாங்க. கட்டிப்புடி. சைத்தோ. ஓகே சோ சைத்தோ ஆன்சர் சொல்றேன். பூ போல் என் நெஞ்சை கொய்தவள் மின்னல. அதுல ரீமாசன் ஐஸ்கிரீம் சாப்பிடும்ல, இந்த ஆள் எப்படி சாப்பிட்டான்னு பண்ணி காட்ட சொல்லு. அது கூட வேணாக்கா, தண்ணி எல்லாம் இருக்கும். ரீமாசன் எவ்வளவு அழகா இப்படி பண்ணும். நீ பண்ணு. இங்க தண்ணியே இல்லையே. தண்ணி இங்க இருக்கு. பண்ணாங்க ஃபர்ஸ்ட் போடுற அந்த பாட்டை.
அதுக்கப்புறம் நேரத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுற்றி நிற்கிறேன், அதுவும் ப்ரெக்னென்ட் ஆகிற லேடிஸ் கூட. சோ கார்த்தியன் டீம் உங்களுக்கான தேர்ட் சாங்குக்கான விஷுவல். பாய்ஸ் விஷுவல நல்லா பாருங்கடா. ரெடி ரொம்ப நாள் ஆசையா. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ரஜினி சார் ஓகே என்ன பாட்டு? நிப்பாட்டு. ஏய் இவங்க டிஸ்ட்ராக்ட் பண்றாங்கடா. ரோபோ 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 எந்திரன் பாட்டு எந்த பாட்டு? ஓ சிட்டி சிட்டி ரோபோ அந்த பாட்டா? சிட்டி சிட்டி ரோபோ அது எந்திரன். எந்திரன்ல எனக்கு பாட்டு தெரியாதுடா. என்ன பாட்டு? எந்திரன். ஏய் நோ நோ இது ஏய் எனக்கு பரவாயில்லை பாட்டு தெரிஞ்சே. இரு இரு இரு. ஏய் இங்க பாரு புதுசா கண்டுபிடிச்ச ஏஐ டாக். நியூட்ரானா நியூட்ரான் எலக்ட்ரானா? அல்ல நியூட்ரான் எலக்ட்ரான் இல்ல. நியூட்ரான் அரிக்குதா? ஹீரோ பேர் சொல்லிட்டாங்க, படத்தோட பேர் சொல்லிட்டாங்க. ஆன்சர் வந்து அந்த பாட்டு சொல்லல. நாங்க அவுட். ஒத்துக்கிறோம். எந்திரன் நான் சொன்னேன். கார்த்தியன் டீம் உங்க டீமுக்கான அடுத்த சாங் ரெடி ஆயிடலாமா? So your time starts now. ஏய் அங்க பாரு மறுபடியும் வானத்தை பாரு. ஏய் குழந்தை பெரிய பொண்ணாகுது. தங்கட்டி கருப்பாய் அந்த பாட்டு. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. அவார்டா கொடுக்குறான், இப்படி ஆக்ட் பண்றியா? என்னுடைய நடிப்பை பார்த்து யாராவது இந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்களான்னு இவ்வளவு நேரம் வந்து சைத்ரா அதை இத்தனை வருஷம் நடிச்சிட்டு இருக்கேன். அந்த தொழில் மேல சத்தியமா சொல்ல அந்த ஆளை பார்க்கவே இல்லை நான். வேற அஸ்வத் வந்து அந்த ஒரு இன்ட்டு சொன்னா சின்னதா அப்படின்னு போது குழந்தைன்னு தெரிஞ்சிச்சு. இவங்க 4 பேர் பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன். பொய்யால இந்த கிழட்டு பாயலாம் போல வெளியே அனுப்புங்கடா. நீங்க சொல்லுங்க சுந்தரி. என்னமா சொல்லணும், ஊர் உலகமே பாத்துருச்சுதுல, நாங்க என்ன சொல்றது? அடுத்த வாரத்துக்கு இந்த ஆள் என் டீம் இல்லக்கா, அது மட்டும் சத்தியம். அடுத்த வாரத்துக்கு அந்த என் டீம்லயும் கிடையாது. அந்த அடுத்த வாரம் சொல்லிட்டேன். கையில கால்ல உழுந்தாது ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் வருவார் அந்த ஆளு உள்ள. நாங்க கையில கால்ல உளுந்தாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேணாம்னு சொல்லிடுறோம். ஓகே சோ வந்துட்டு கார்த்தி அண்ட் டீம்ல ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ கார்த்தி அண்ட் டீம் thank you so much. You may go and take a seat. பாட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டவுட் செந்தில் அண்ணா வந்துட்டு கூப்பிட்டிருந்தோம். Any procedure to change this man? இல்ல இருக்கு குச்சமே இல்லாம வந்த பாத்தியா என்னன்னா ஒரே நிமிஷம்டா. அவர் எனி பாசிபிலிட்டி ஆஃப் சேஞ்சிங் திஸ் மேன் கேட்டார். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. அவரை வந்து ஸ்வாப் பண்ணி பிளேட வேணாக போட்டு. வாட் இஸ் த ப்ரொசீஜர் நிக்கி சொல்லுங்க. நம்ம பிளேடுனா அவருக்கு தகுதியானவங்க யாருன்னு நினைக்கிறீங்க உங்க டீம்ல? அவங்களுக்கு தகுதியானவங்க இந்த டீம்ல வந்துட்டு அறிவாளி, சூறாவளி, புத்திசாலி அப்படின்னா அது வந்துட்டு அகல்யா அவர்கள் மட்டுமே. அதனால I am changing this property to that property. ஓகே சோ அழகு அண்ட் டீம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் விஷுவல். இத கண்டுபிடிச்சிட்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. ரொம்ப பயங்கரமான டீமா இருப்பாங்க போல. சோ அக்கல்யா கழட்டுங்க உங்க பிளைண்ட் ஃபோல்டர். சோ ரெடியா கண்டுபிடிக்கிறதுக்கு? சோ your time starts now. பைத்தியம். அஜித் சார். வரலாறு.
ஆளு பாக்குறதுதாம்மா இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா பாத்தீங்களா டக்குனு கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க. இரு தம்பி, ஒரு பாட்டு தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க, இன்னும் மத்த சாங்ஸ்லாம் இருக்கு, அப்ப பாத்துக்கலாம். நீங்க ஒரு பாட்டு கூட கண்டுபிடிக்கல. ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா கண்டுபிடிச்சிட்டா அது இதுன்னு. ஒரு பாட்டு எங்க ஆளை வச்சு கண்டுபிடிச்சு பாருங்க. ஓகே. ஆனா நான் இப்ப சொல்லிடுறேன்ப்பா, டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் சொல்றேன், அப்படி வேற ஆளை மாத்தி எங்க ஆளு பெர்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க நாங்க இந்த எபிசோட்ல தோத்துட்டோம்னு ஒத்துக்கிட்டு இதோட போயிடணும். நான் என்ன சொல்றேன், நீங்களே கண்டுபிடிங்க. நீ மூடிட்டு போ, உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். நீ பண்றது காமெடியானே என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நான் ஏதோ உனக்காக பேசிட்டு இருக்கேங்க. ஓகே அழகு, நாங்க வந்துட்டு யாரை சப்ஸ்டிட்யூட்டா யூஸ் பண்ண போறோம்னா இங்க அக்கல்யாக்கு பதிலா கிரேசி. ஓகே, சோ வந்துட்டு கிரேசி கண்டுபிடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இது மாதிரி ஏமாத்த கூடாது, காதுல மாட்டு. உங்களுக்கான பாட்டு இதோ. ஐயோ நான் ஜோதிகா. ஓகே கிரேஸ். ரோஜா 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 உன்னை காணவில்லையே நேற்றோடு ஒண்ணு ஊரு கம்சரஸ் பண்ண ஊரு கூடாது. ஒரு ஊரில் அழகி என்றால் ஒரு இந்த போட்டியில நான் தோத்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நான் ஜோதிகாங்கிறது எப்படி எந்த ஆக்சுவலி வந்துட்டு அவரை பாக்குறப்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. அவர் அவாய்ட் பண்ணிட்டு மத்தவங்கள பாக்குறப்ப இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் கிளம்பிக்கிறேன். இந்த டீமுக்கு நடிக்க தெரியல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இப்பொழுது நம்ம வந்து அடுத்த போட்டிக்குள்ள வந்துட்டு போறோம். நீங்க ஜெயிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அழகப்பண்ணா டீம், கார்த்தியன் டீம், நீங்க நிரூபிப்பீங்கன்னு சொல்லுங்க. தோக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ வந்துட்டு கிரேஸ் அக்கா அண்ட் கேபி, உங்களோட பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நடிப்புலயே வந்துட்டு மயங்கி போய் உட்காந்துருக்கீங்க. ஆனா வந்துட்டு இந்த பையன் என்ன பண்ணிருக்கானா, அவங்க நடிப்பு திறமை எனக்கு இன்னும் பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, செத்துரும் நம்மளா. என்ன பண்ண போறாங்கன்னா, இவங்க வந்துட்டு ரீக்ரியேட் பண்ண போறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு டீமுக்கும் நாங்கள் ஒவ்வொரு சீன் ஒன்று ப்ளே பண்ணி காமிப்போம். ஸோ அந்த சீனை பார்த்துட்டு இந்த கேரக்டர்ஸ் அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். ஓகே, பாத்துருவோம். ஓவர் டு தி எல்இடி. போடுங்கப்பா அந்த சீனை. வந்துச்சா? ஆக்சுவலா என் பொண்டாட்டி கூட சண்டை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ கூட ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. பேட் நியூஸ். பணம் மாதிரி படுத்து இருக்கு. நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். ஏய், கிங்ஸ்லி வந்துட்டாரா? ஐயோ தலைவரே, எங்கடா ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் கேளு. ஏய், என்னடா மேகியை கூப்பிட்டு ஜாலி பண்ண சொன்னா காலி பண்ணி வச்சிருக்கிற? அததான் நானும் கேக்குறேன். மேகியோட ஜாலியா இருந்து நான் அனுப்பிச்சுட்டு யார் அவளை போட்டு தள்ளு. ஒரு நிமிஷம் இருங்கடா. இப்ப இவ செத்துட்டா இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ற படையப்பா எங்க இருக்கா? எங்க படையப்பா? போஸ்ட்மார்ட்டம் பண்றவனா? எனக்கு ஒரு டவுட். இவனுங்க 2 பேர்னால இவ பணமா இருக்கா. படையப்பா இப்ப செத்துட்டால, இந்த பாடியை பேக் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதுக்குதான் என்கிட்ட ஒரு வண்டி இருக்குது. படத்துல எல்லாம் இப்படி கை காமிச்சா வரும். இப்ப நீ தான் போய் எடுத்துட்டு வர. அப்படியா? நைஸ்டா. இப்படி கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்குது உனக்கு தெரியும்ல? ஒரு சீட் எடுத்து குடுத்துட்டு போமா. கிளிய விட அந்த மாதிரி உனக்கு தான் பிடிச்சிருக்கா? குயில தான் பிடி. என்னடா பண்ணுங்க? ஷூட்டிங் பண்ணாம போங்க. போடவே எடுத்து விடுங்க. ஐயா, போட மாட்டிட்டு இருக்கியா? அதாவது இந்த ஒரு நிமிஷம்
இந்த இந்த டீம்லயே இந்த படத்திலேயே இந்த சீன்லயே ஈஸியான வேஷம் நீங்க வந்து படுத்த இங்க பாருங்க. ஓகே, இப்போ இட்ஸ் டைம் டு வெல்கம் என்னோட டீம் அழகப்பண்ண டீம். சில்ட்ரன்ஸ் ஆஸ்பத்திரி திறப்புற வரைக்கும் போயிட்டு இருந்தேன். வீட்டுல அப்பாவது அம்மாவது கேட்டா நான் வெளியில போயிருக்கிறதா சொல்லிடு. முதல்ல ஒரு விஷயத்த சொல்ல நான் ஆசைப்படுறேன். நீதிபதி ஐயா பேசும்போது நான் ஏதோ உழைப்புக்கு உதாரணம் வழிகாட்டி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஒம்பேர சொல்லும் ரோசாப்பூ ரோசாப்பூ. ஃபுல் அடிச்சும் போதை இல்லை, புல்லட் பேர் அடிச்சும் கெக்கு இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே, வேற யாரும் வருவா? எதையாவது குடிச்சிட்டு வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கியா? முத்தலகு, நம்ம ஒரு நல்ல எங்க அப்பனை மாதிரியே நல்ல ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சு நல்லா சக்கு சக்கு சக்குன்னு டான்ஸ் ஆடி விட்டுற வேண்டியதுதான். நம்ம பையன் ஒருத்த தம்பி அவன் நடந்த டான்ஸ் ஏதோ என்னது சொல்லுவாங்களே, ஏய் இங்க நான் தான் ராஜா, நான் தான் ராணி. நான் எங்க நடனத்துக்கு ஏதோ டான்ஸ் சொல்லி தராங்களா, நடனத்துக்கு டான்ஸ் சொல்லி தராங்களா? கிளாஸுக்கு ஏதோ போய் ரிப்பன் கட் பண்ணுமா, அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? வீட்டுல கிட்ட சொல்றாத. தாத்தா எங்க போறேன்னு தெரியும்ல? எங்க? இந்த பாரு, கோவிலுக்கு போறேன். சீ, நான் எங்கேயோ போறேன், கேட்டா கோவிலுக்கு போறேன்னு சொல்லு. சரி. ஆமா, ஆத்துல எங்க யாரையுமே காணோம். ஒருத்தர் டான்ஸ் நடனத்துக்கு போயிருக்கார், மியூசிக் போடுறா. இன்னொருத்தர் வந்து கோயிலுக்கு போயிருக்கார். எதை கட்டணும்? பரவாயில்லையா அம்மா, ஸ்டேஜ் மேல ஏறி கீழே இறங்கி போறாங்க. நான் மாமா சௌக்கியமா? இந்த ஸ்டேஜ் ஒரு மாதிரி வைப்ரேஷனா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா எங்க அப்பா இங்க எங்கேயோ தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட நினைவு எல்லாமே இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே நம்மளுக்கு தான். எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்கார், வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, டேய் ஹால்ல தான் தொடப்பக்கட்டை இருக்கணும், கால்ல தான் ஜரிகை இருக்கணும், சாரி கொலுசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவ்வளவும் சொன்னவரு ஹீரோவா நீ இருக்க கூடாதுன்னு சொல்லல பத்தியா? அதாவது கும்பகோணத்து பக்கத்துல தான் நன்னிலம், டான்ஸ் ஆடும்போது இருக்கணும் நளினம் அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல கடைசியா 4 தடவை எனக்கு பிராக்டிஸ் கொடுத்து தயவு செஞ்சு சொல்லுடான்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கிறார். என்னன்னா, கல்ல அடிச்சிட்டு இருக்கும் போது வலிக்குதுன்னு நினைக்கக்கூடிய எந்த கல்லும் சிலையாகாது, வலி தாங்குற கல்லு தான் சிலையாகும்னு எங்க அப்பா சொல்லியிருக்கார். பட் அவர் சொன்ன அந்த டயலாக் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு. ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்லுங்க ப்ளீஸ். எப்போதுமே ஸ்கிட்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா ஸ்டேஜிங் பண்ணி பண்றது தான். ஸோ அழகா ப்ராப்பரா ஸ்டேஜிங் பண்ணீங்க. ஆனால் நீ என்ன ஸ்டேஜுக்கு பின்னாடி பிளான் பண்ணது மாதிரி கூட அவங்க கேட்டுச்சு. சூப்பரா இருந்தது, லைக் ரொம்ப அழகா இருந்தது. நான் பார்க்கும்போதே நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் செம்மையா பண்ணீங்க, சொல்லவே வேணாம், எல்லாருமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சு. ஏக்கா எப்படி இருந்துச்சுக்கா? ரொம்ப என்டர்டெய்னிங்கா, ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ரெண்டு டீமே வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்னு அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இவங்க 2 பேருமே அல்டிமேட் வேற லெவல். ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் இந்த 2 டீமுக்குமே வந்து கொடுத்தாக வேண்டும். ரைட் இன்னைக்கு ஸோ எங்கள் டீமோட பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஸோ வந்துட்டு கார்த்தி டீமும் வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவங்களே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாமா? எஸ். ஸோ லெட்ஸ் வெல்கம் கார்த்தி அண்ட் டீம். உண்மையாவே ஸோ அங்கே இருக்கிற 2 கியூட்டான ஜட்ஜஸும் இங்கே வந்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ மென்டார்ஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். இந்த வாரத்தோட பெஸ்ட் என்டர்டெய்னிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த டீமுக்கு செல்கிறது? அந்த காம்படிஷன் வரும்போது என்னதான் வந்து ரொம்ப நியரஸ்டாக எல்லாருமே பண்ணாலும் ஒரு 0.1% இல்லை 2% கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு வீக் ஒருத்தர் வின்னர்ஸு அப்படின்னு இருந்தால் தான் அடுத்த வாரம் அதை விட நம்ம பெட்டராக பண்ணணுன்ற உந்துதல் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில் அன்டவுட்டட்லி இந்த வீக் வந்து இவர் டீம்
காமெடி கிங்ஸோட வின்னர் அழகப்பண்ணா டீம். அண்ட் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வாரங்கள்ல வந்துட்டு அழகப்பண்ண டீம் தான் வந்துட்டு ஜெயிக்கிறாங்களா இல்லனா கார்த்தி அண்ணாவோட டீம் வந்துட்டு ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டுமே இல்லாம இன்னைக்கு இந்த வீக்குக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கூட இருக்கு. ஒருத்தங்க ரொம்ப பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்டார்ஸ் ஃபீல் பண்றாங்க. சோ அவங்கள பத்தி வந்துட்டு மென்டார்ஸ் பேசுற வார்த்தைகள் கூறுவாங்க. வந்து இதுவுமே எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன உன்னை விட அவர்ல இப்படியே தூக்கறதுக்கு நின்றுட்டு இருக்காரு ரெடியா. ஓகேவா? உன்னை பார்த்தா பேச போறாங்க, கிளம்புறியா? இல்ல சி உண்மையிலே இன்னைக்கு வந்து டாப் நாட்ச் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க. எஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு கைதட்டல் நம்ம வந்து பிளேட் அண்ணாக்கு வந்து கொடுத்தாங்க வேண்டும். வித் திஸ் ஹாப்பி நோட் அடுத்த வாரம் நாங்க வந்து சந்திக்கிறோம். அண்டர் தன் திஸ் நிக்கி, தீப்ஷி அண்ட் என்டையர் டீம் சன் நட்சத்திரங்கள் சைனிங் ஆஃப். வைக்கிங் பிரீமியம் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் காமெடி கிங்ஸ் சிரிப்பால பறைகள் உடன் வழங்குவோர் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், டாக் டெவலப்பர்ஸ், ஜே கோல்ட், கர்மரோக நிவாரணி சைபோல், சத்யா குழுக்குழு ஏசி ஆஃபர் மற்றும் ஸ்டார் எலைட் ஹோம்ஸ்.